திட்டங்கள் கூடுதலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் கூடுதலாக இல்லாத பங்குதாரர்களின் பங்கு பெற்றதனுடன் இது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. உண்மையில இது கூடுதலாக இந்த சூழலுடன் நெய்யத்துடன் சூழல் நெய்யம் என்றது மிகவும் முக்கியம். மனித செயற்பாடுகள் சூழலை விட்டு விலகி போகும் பொழுது சூழலின் தாக்கம் மறுவடிவத்தில் அதற்கு எதிராக எங்களுக்கு எதிராக அமையும். எனவே நாங்கள் செய்கிற இந்த அபிவிருத்தி திட்டங்களும் சூழலோட தொடர்படக்கூடிய வகையில் இருந்தால் தான் இந்த சூழல் நிலைத்து நிற்கும். சூழல் இந்த பூமி நிலைத்து நிற்கும். இதனால தான் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி என்ற எண்ணக்கரம் அந்த அடிப்படையில் தான் இருந்தது. எனவே நாங்கள் கூடுதலாக உயர்ந்த கட்டிடத்தன்மை இந்த சூழலோட தொடர்பட்ட அந்த வகையில் இந்த முன்னெடுக்கப்படுகிற இந்த திட்டம் வரவேற்கத்தக்கது. எனவே அதிலே முக்கியமாக இங்கே கலந்துரையாடலில் சொல்லப்பட்ட விடயங்களை இந்த திட்டத்திலே கூட கவனத்தில் எடுக்கும் பொழுது அது இன்னும் திட்டம் சிறப்பாக அமையும். அதில் முக்கியமாக அந்த உண்மையில பிரதேச பங்கு பிரதேச மற்ற அனைத்து பங்குதாரர்களுடன் ஒன்றிணைந்த வகையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுறது சிறப்பானது. மற்ற அதிலே அதை விட பிரதேசங்களாக சொல்லப்பட்ட மாதிரி அந்த ஜிஎஸ் அந்த நுட்பங்கள் மற்ற டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அது சம்பந்தப்பட்ட இதுகள் ஒரு தொடக்கத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினால் அதை நாங்கள் தொடர்ச்சியாக முன்கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படும். எனவே இந்த இங்கே முன்னெடுக்கப்படுற திட்டங்கள் உண்மையில மிகவும் பிரயோசனமானது. அதே போல அனைத்து பங்குதாரர்களும் அதிலே முக்கியமான உங்கள் ஒத்துழைப்பையும் இதில் கூடுதலாக வழங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திட்டங்கள் திணைக்களங்களின் ஒத்துழைப்பில்லாமை காரணமாக நிப்பாட்டக்கூடாது. என்றால் அது மிகவும் பொருத்தமாக முன்மாதிரியான திட்டங்கள் சூழலை பாதுகாக்கின்ற மற்ற உயிரின தன்மையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு திட்டங்களாக இருப்பதால் இதில் உங்களின் ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது ஒரு முதலாவது பங்குதாரர்கள் கூட்டம். எனவே நாங்கள் அடுத்தடுத்த இதிலேயும் அதில் முன்னேற்றங்கள் தொடர்பாக நாங்கள் இன்னும் பரிசீலித்து அதற்கேற்ற வகையில் முன்னெடுக்கலாம். உண்மையில இந்த பிளாஸ்டிக் சம்பந்தமாகவும் நாங்கள் சொல்லப்பட்டது மிகவும் முக்கியம். அந்த மக்களின் மனதிலையும் மாற்றம் வேண்டும். ஆட்டிடியூட் சேஞ்ச் அந்த கட்டாயம் உருவாக்கணும். இது பொருள் பிளாஸ்டிக் அதை நாங்கள் கண்டபடி வீசாமல் அதை உரிய டஸ்ட்பின்னில் போடுற அந்த பழக்கம் பிள்ளைகளுக்கு பாடசாலையில் ஆரம்பத்தில் இருந்து கொடுக்கணும். ஒரு சின்னதில் நாங்கள் சொல்லி கொடுத்தோம்னா அது அவன் இந்த மனதில் வந்துடும். எனவே நாங்கள் பிளாஸ்டிக் பொருட்களை அல்லது இந்த கலை பொருட்களையும் வீசாமல் அதை டஸ்ட்பின்னில் போடுற அந்த பழக்கங்கள் மற்ற தரம் பிரித்து போடுற பழக்கத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மற்ற அது சம்பந்தமாக பொதுமக்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். மற்ற அதை விட இந்த திட்டத்தினூடாக இந்த முக்கியமான இந்த இடங்கள்ல இந்த டஸ்ட்பின் அந்த ஒரு சில உருவங்கள் அதில் பிரதேச சபை செய்யணும், நகர சபை செய்யணும். ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் விஸ்தரிக்கணும். அந்த கூடுதலாக ஒரு சந்திகள் முக்கியமான இடங்கள் அதுக்குரிய பிளாஸ்டிக் அந்த பின்னுகளை வச்சால் அவன் அதில் யாரும் போட்டுட்டு போகிற இல்லாட்டில் அவர்கள் வீதியில் போட்டுட்டு போகிற நிலைமைகள் ஏற்படுகிறது. இன்னும் விளைவை கொண்டு வரும். எனவே அந்த முக்கியமான சந்திகள் நாங்கள் போனால் சந்திகள் எல்லாம் விரிவாய்ப்புகள் எல்லாம் கூடுதலாக போட்டிருக்கோம். பிளாஸ்டிக் அதில் கொண்டு வந்து போத்துகள் உடைஞ்ச போத்துகள் அப்படி எல்லாமே இருக்கும். அப்போ அதுகளை நாங்கள் அந்த உண்மையாக இந்த கலெக்ஷன் சென்டர் மாதிரி அந்த ஏதாவது இடங்கள்ல அந்த கடைசி டஸ்ட்பின்னை வச்சு விட்டாலும் அதில் போட்டுட்டு போகிற மாதிரியான பெரிய பெரிய டஸ்ட்பின்னை கொஞ்சம் வச்சால் அதுக்கெல்லாம் வச்சால் அதை பிறகு பிரதேச சபை நகர சபை எடுக்கக்கூடிய மாதிரியான சிஸ்டங்கள் இருந்தால் நாங்கள் ஓரளவுக்கு இந்த கழிவுகளை இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இப்படியான இதுகளை ஓரளவுக்கு ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வரலாம். இதில் இந்த திட்டத்தினூடாக இந்த மாதிரி இதில் solid waste மேனேஜ்மெண்ட்டில் என்ன மாதிரி பங்களிக்கலாம்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே போல் இதில் பிரதேச நகர சபை ஏசிஎஃப்ஜியும் இருக்கிறதால அதிலே முன்வந்த திட்டங்கள் முக்கியமானது. இந்த மண்ணாரை கிளீனாக வச்சிருக்கிறது இல்லை, அது மிகவும் முக்கியம். எனவே இந்த ஆக்கப்பூர்வமான இந்த திட்டத்தை மன்னாரில் முன்னெடுக்கிற அனைத்து பங்குதாரர்கள் அதில் கூடுதலாக
UNDP குளோபல் என்வயர்மெண்டல் ஃபெசிலிட்டி அந்த திட்டத்துக்குள்ளே UNDP அதேபோல் அதை விஜயசாக்கில் நடத்தினார். பட் இதில் பங்கு பெற்ற அனைத்து சமூக மட்ட அமைப்புகள் நிறுவனங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.